ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3/3/2024 அக்ஷயா AK641க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் போடட்டாலும் நம்ம டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறதுனால இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போலில் வந்து 575 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 135,575. அதுக்கு முந்தின ட்ரா ஏபிசி போலில் வந்து 399. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 608. அதுக்கு முந்தின ட்ரா 822 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 64D ஏ போர்டை கூட்டும் போது நம்மளுக்கான சி போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 146லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் எடுக்க போகிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64D ஏ போர்டு. ஸோ 64Dயோட நம்ம ஒன்றை வந்து கூட்ட போகிறோம், அதாவது ஏ போர்டை கூட்ட போகிறோம். அப்போது 6 + 1 = 7, 8 + 1 = 9. அப்போது 7 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 9. இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 774 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்டு பி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. சி போர்டு இல்லை, ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட்டு. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். அதான் சி போர்டு கிடைக்கட்டாலும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸ். இப்போ 774க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 463. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடியது வந்து 4 அண்டு 3 அண்டு ஏ. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டிடலாம். 4 + 7 = 1, 3 + 7 = 0. அப்போ 1 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் வந்து கிடச்சிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 0. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 001. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸு ஃபுல் போர்டுன்னு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ நம்ம 001க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 001 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 220001. இதில் நம்ம எடுக்க போது வந்து 2 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 2 + 0 = 2, 0 + 0 = 0. அப்போ 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 0 இருக்குது. இப்போ இந்த 001க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 822 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபிசி, மூணாவது ட்ரா நம்மளுக்கு பிசி. ஸோ டச்சோடு சேர்த்து இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 822 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 350. இதில் நம்ம எடுக்க போகிறது 308. இப்போ இதை எடுக்கலாம். 3 + 8 = 1, 0 + 8 = 8. இப்போ 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 8. இப்போ இந்த 822க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 608 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ இந்த ட்ராவும் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு 5வது ட்ரா பார்ப்போம். 608 இதோட ஃபுல் ப்ரைஸு 297. இதில் நம்ம எடுக்க போகிறது 2, 7 and 6. இப்போ இதை கூட்டிடலாம்.
2 + 6 = 8, 7 + 6 = 3, 3 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ இந்த 608க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 399 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 சீபோர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 5 ட்ராவுக்கு மேலே பார்த்துட்டோம். ஸோ 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. போர்டு ஒரு சில இடத்துல மாறினாலும் நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளை சீபோர்டுக்கு போகிறதுனால சீபோர்டு கெஸிங்கிட்டே கொண்டு வந்திருக்கோம். வேண்டாம் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 399க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 399 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 209. இதில் நம்ம எடுக்க போகிறது 2, 9 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 2 + 3 = 5, 9 + 3 = 2. அப்போ 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 2 இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 575. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏசி நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 575 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸும் போர்டும் இருக்குது நண்பா. அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் பெய்ட்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம் நண்பா. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் சண்டே ரிசல்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் நேற்றுக்கானதோ முந்தாட்டிக்கானதோடு குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான ஞாயிற்றுக்கிழமை கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 575 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 135. இதில் நம்ம எடுக்க போகிறது 1, 5 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 1 + 5 = 6, 5 + 5 = 0. அப்போ 0 அல்லது 6 இதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. மெத்தட் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட் 6 அல்லது 0. 6 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல். அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3/3/2024 அக்ஷயா ஏகே 641க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அது எப்படியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ராவலையும் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.